இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, தொண்டரடி பொடியாழ்வாரை பற்றி பேசுகிறோம். 4840 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர் இந்த தொண்டரடி பொடியாழ்வார். வளமிக்க காவிரி நதி பாயும் வாய்ப்பை பெற்றது சோழவள நாடு. அந்த சோழவள நாட்டில் வைணவ திருப்பதிகள் பல உள்ளன. அவற்றுள் ஒன்று புல்லப்பூதங்குடி என்பது. இது திருமங்கையாழ்வாரின் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கருகே திருமண்டலக்குடி என்னும் பெயருடைய திருத்தலம் ஒன்றுண்டு. வேதங்களை கற்று வேத நெறியில் ஒழுகி வந்த வேதியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவருக்கு திருமாலின் திருவருளால் திருக்குமாரர் ஒருவர் அவதரித்தார். இந்த குழந்தையின் திருமாலின் வனமாலையின் அம்சமாக அவதரித்தது. இந்த குழந்தைக்கு தந்தையார் விப்பர நாராயணன் என்று திருநாமம் சுட்டி மகிழ்ந்தார். வேதவதிப்படி செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் விப்பர நாராயணனுக்கு தந்தையார் உரிய பருவங்களில் செய்து சிந்தை குளிர்ந்தார். 4 மறைகளையும் 6 சாஸ்திரங்களையும் விப்பர நாராயணன் கற்றுத் தேர்ந்தார். கல்வியறிவும் கேள்வியறிவும் வாய்க்கப்பெற்ற விப்பர நாராயணனின் ஞான வளர்ச்சியைக் கண்டு தந்தையார் மனம் பூரித்தார். ஓம் என்னும் திருமந்திரத்தின் உட்பொருளை உணர்ந்த விப்பர நாராயணனுக்கு திருமாலின் திவ்ய குணங்களில் மனம் தோய்ந்தது. இதனால் நாராயணனிடத்திலேயே ஆழ்ந்த சிந்தனையுடையவரானார். விப்பர நாராயணன் பேரின்பத்தை அளிக்கவல்ல பெருமாளின் நினைவாகவே இருந்து வந்ததால் இவருக்கு இவ்வுலக இன்பத்தில் ஈடுபாடு ஏற்படவில்லை. எனவே இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியத்தையே கடைபிடித்து வந்தார். இவர் ஸ்ரீரங்கனுக்கு மலர்களை தேர்ந்து மனமுள்ள மாலைகளை புனைந்து அவற்றை அரங்கனுக்கு சாத்துவதிலேயே பெரும் மகிழ்ச்சி கொண்டவர் தொண்டரடி பொடியாழ்வார். அதனால் அடியார்கள் இவரை திருமாலின் வனமாலையில் அம்சமாக கொண்டாடினர். அரங்கனுக்கு திருமாலை சாத்தி கொண்டு புரிவதே இவரது கடமையாக இருந்தது. அரங்கனுக்கும் இவரிடமிருந்த பரிவை சொல்லிவிட முடியாது. இவர் தொடையொத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றிய நந்தவனம் அமைத்து பல நிற மலர்களை இவருக்கு ரங்கனுக்கு படைத்திருக்கிறார். திவ்ய பிரபந்தத்தில் திருமாலை அறியாதவர் திருமாலை அறியார் என்பது மரபு வழி வழங்கும் பழமொழி. அரங்கனை தவிர இவர் எந்த தெய்வத்தையும் பாடாதவர். இவர் ஓர் அடியார். திருமலையப்பனின் தேவரீர் பாடக்கூடாது என்று கேட்க அரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாட மாட்டேன் என்கிறார். ஸ்ரீரங்கனை தவிர இவர் மற்ற பெருமாளை இவர் பாடினதே இல்லை. இவர் பாடிய பாசரங்கள் மொத்தமே 55. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் எம்பெருமானார் இவருடைய வார்த்தைகளே கேட்கிறார். அழகு தமிழில் அழகாக சொல்லுகிறார். குணதிசை சிகரம் வந்தனைந்தான் அப்படிங்கிறார். கதிரவன் கிழக்கே உதிஷ்டாம் பெருமானே, கண்டிப்பாக எந்திரி பெருமானே அப்படின்னு பெருமானை காலையில் எழுப்புறாரு. இவர் எழுப்புறது தான் அவர் கேட்குறாரு. அழகிய காலை பொழுதில் மலர்ந்துள்ள பெரிய மலர்களில் எல்லாம் தேன் கசிந்து ஒழுகியது. தேவர்களும் நில உலகத்து அரசர்களும் கூட்டமாய் திருவரங்க நகரிலேயே வந்து நிறைந்துள்ளனர். அவர்களுடன் வந்த ஆண் யானை கூட்டங்களும் பெண் யானைகளும் விளிறுகின்றன. முரசு அதிர்கிறது. இவ்விடம் அலைகள் ஓசை எழுப்பும் கடல் போல பேரெரிச்சலுடன் காணப்படுகிறது. நாராயணா, நீ பள்ளி எழுந்திருள்வாய் என்று ஸ்ரீரங்கனை பள்ளி எழுச்சி மூலமாக சொல்கிறாரு. தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.